செம்பரம்பாக்கம் ஏரி நீர் திறப்பு விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் பேச்சு, அமைச்சர் துரைமுருகன் அளித்த பதில் மற்றும் அதற்கு செல்வ பெருந்தகை கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். என்ன இவங்கெல்லாம் வரக்கூடாது, மக்கள் பிரதிநிதி வரக்கூடாது, என்ஜினியர் லெவலில் நாங்களே பார்த்துக்கோன்னா அப்புறம் இன்னத்துக்கு மக்கள் பிரதிநிதி. இப்போ நான் போகிறேன் 10 கிராமத்துக்கு போகிறேன். நான் தானே போயிட்டு வந்து எல்லா கிராமத்துக்கும் எச்சரிக்கை சொல்ல போகிறோம், சாப்பாடு அரேஞ்ச் பண்ண போகிறோம். நீங்களும் பண்ண போறீங்க, திறந்து விட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. ஒரு மாட்டை சொன்னால் என்ன குறைஞ்சி போயிடும். டிவியில் பார்த்து நான் உங்களுக்கு 4-5 மணி நேரமாக ட்ரை பண்ணுறேன், ஃபோன் எடுக்க மாட்டேன். எத்தனை மிஸ்டு கால் இருக்கு பாரு. அதெல்லாம் பண்ணாதீங்க. மக்கள் பிரதிநிதி வேலையை நீங்களே சேர்த்து செய்கிறீங்கன்னா அப்புறம் எதுக்கு மக்கள் பிரதிநிதி? ஒரு மரபு இருக்குல்ல, காலகாலமா பிரிட்டிஷ்கார பீரியட்ல இருந்து கூப்பிட்டு தான் வச்சு பூஜை போட்டு தரப்பாங்க. நீங்க அதெல்லாம் செய்ய எங்களுக்கு எதனால எங்களுக்கு ஒரு சிறுமையே இல்லை. எங்களை நீங்க சிரமப்படுத்த நினைச்சிட்டு இருக்கீங்க. முதல்ல ஒரு செல்வ பெருந்தகை போன்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி சொன்னதுக்காக நான் வருத்தப்படுறேன். பொதுவாக உண்மை என்ன தெரிஞ்சு பேசணும். பருவமழை மூடி மறுபடியும் பருவ துவக்கப்படாத அரசியல் மேட்டூர் டேம் திறந்து நிரம்பியிருந்தால் தான் சீஃப் மினிஸ்டர் வந்து திறப்பார். அந்த ஒன்றை தான் நாங்கள் திறப்பாங்க, மேலே லோக்கல் திறப்பாங்க. இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ஆற்று குறுக்கு மேலே கட்டியிருந்தா பண்ண மாட்டாங்க. அதுக்காக அவர் வந்து அவ்வளோ பெரிய சொல்லி செய்கிறார். கூப்பிடணுன்னா கூப்பிடலாம், அது ஒரு தப்பு கிடையாது. என்ன கிடையாது, அதாவது இது யாருமே கூப்பிட மாட்டாங்க. ஏரியா நான் கேட்குறேன், காவேரி பாகம் ஏரி பண்ணுறாங்கன்னா அது மாதிரி அது தேங்கியிருக்கு. அதை கொண்டு வந்து இப்படி ஒன்று செய்திருக்கார். அங்கே ஒருத்தங்கிறான், இங்கே ஒருத்தங்கிறான். நான் ஒன்று சொல்கிறேன், அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனால் தான் இதை சொல்ல. அவர் பேசுனது தான் எனக்கு வருத்தமாக இருக்கு. அவர் பேசுனது ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், மூத்த அமைச்சர், ஒரு மாபெரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் இப்படி பேசலாமா? அப்படி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இவர் ஒரு மூத்த அமைச்சர், நான் மதிக்கக்கூடிய அமைச்சர், பெரும் மரியாதைக்குரியவர். அப்படி பொதுவெளியில் நான் பேசினது அவருக்கு வருத்தம் அளிக்குதுன்றார. நான் ஒரு மக்கள் பிரதிநிதி, ஏறக்குறைய 4.5 லட்சம் பேர் அங்கே வசிக்கிறாங்க, வாக்காளர்கள். அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். நான் வந்து என்னை கேட்டுட்டு தரேன்னு சொல்லலை, எனக்கு யாம்பா ஒரு தகவல் சொல்லலைன்னு சொல்கிறேன். எதுக்கு தகவல் சொல்லலைன்னு நான் கேட்குறேன் அப்படின்னா, என்னோடய உரிமை. ஆற்று பக்கம் போக வேண்டாம், பெரியவங்கெல்லாம் துணி துவைக்க போவாங்க வேண்டாம், நான் எச்சரிக்கை பண்ணுறதுக்காக கேட்குறேன். இது கேட்டதே குற்றம் அப்படின்னு என்ன ஒரு குற்றச்சாட்டு சொன்னார்னா இதுக்கு என்ன பதில்? நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மதிக்கக்கூடிய தலைவர் அவர். அப்படி சொல்லக்கூடாது. அதாவது ஆட்சியாளர் என்பது வேறு, ஆட்சியாளர் கீழே அதிகாரிகள் என்பது வேறு.